Hello guys, welcome back. This is module number 1.2 in dual cycle calculations in thermal engineering. Anna University November December 2023 கேட்கப்பட்ட question. Regulation 2021 படி ME 3451 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கொடுக்கலையா அதன்படி கேட்கப்பட்ட question. In an engine working on dual cycle எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க. dual cycle ஒன்னே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இது ஞாபகத்தில் வரணும் இல்லையா. The temperature and pressure at the beginning of the cycle beginningனு சொல்லும்போது அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளார வரக்கூடிய P1 and T1 அதனுடைய மதிப்பு 90 டிகிரி செல்சியஸ் 1 bar. The compression ratio RK that is equal to 9.2 that is V1 divided by V2. The maximum pressure is limited to 68 bar. ஸோ இதில் மேக்ஸிமம் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்களே P1 மட்டும்தான் நமக்கு அவைலபிள். இது P2 ஆக இருக்கலாம், P3 ஆக இருக்கலாம், P4 ஆக இருக்கலாம், ஏன் P5 கூட இருக்கலாம். மேக்ஸிமம் ப்ரெஷர் தானே கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோங்கிறது கொடுக்கலையே. அது எதோட வேல்யூங்கிறத நம்ம எப்படி மேப் பண்ணுறது? டயக்ராம் போடும்போது மட்டும்தான் அது தெரியும். அது என்னன்னு பார்ப்போம். அந்த டோட்டல் ஹீட் சப்ளைடு பர் கேஜி ஆஃப் ஏர் இஸ் 1750 கிலோ ஜூல்ஸ். டோட்டல் ஹீட் சப்ளைடு அப்போ QSன்னு இருக்குது. அப்போது QS 1 தனியாச்சே, QS 2 தனியாச்சே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய கூட்டுத்தொகை தான் 1750 கிலோ ஜூல். கிலோன்னு சொல்லும்போது 10⁻³ போட்டாகணும். கேல்குலேட் தி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் ஆல் salient பாயிண்ட்ஸ். மொத்தம் 5, PVT ரிலேஷன்ஸில் 3, I3 15 வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஈட்டா, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் MEP ஃபார்முலா என்ன? W டிவைடட் பை V1 மைனஸ் V2. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சினா 1 மைனஸ் QR டிவைடட் பை QS. இதை மட்டும் மைண்டில் வைங்க. PV டயக்ராமை கரெக்டாக போட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ரைட் தி கிவன் டேட்டா. P1 T1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. RK கம்ப்ரஷன் ரேஷியோ V1 பை V2 கூட தெரிஞ்சிருச்சு. QS அதாவது QS1 ப்ளஸ் QS2வும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை 68 பாரை மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏன் சார் P3 P4னு எடுக்கணும்? ஒய் ஷுட் நாட் ஐ டேக் தி தஸ் P2 ஆர் P5னு ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அதுக்கு நான் PV ரிலேஷன்ஷிப்பு கிராஃப் போட்டாகணும். திஸ் இஸ் யுவர் ப்ரெஷர் அண்ட் திஸ் இஸ் யுவர் வால்யூம். PV டயக்ராமை பேஸ் பண்ணும்போது 1லேருந்து 2 கம்ப்ரெஷனு, 2லேருந்து 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், 3லேருந்து 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, 4லேருந்து 5 எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், 5லேருந்து 1 ஹீட் ரிஜெக்ஷன், அதே போல் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போது இதில் மேக்ஸிமம் ப்ரெஷருங்கிற வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் இங்கேருந்து ஆரம்பிக்குது. 0லேருந்து 1 2 3 4ன்னு ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் இஸ் 4, இதுக்கு அப்புறமா இருக்கா ப்ரெஷர்னு கேட்டால் இல்லை. அப்போ P3 அண்ட் P4 தான் லாஸ்ட்டு. P2 P4க்கு கீழே தான் இருக்குது. 5 அது கூட எதில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 5 2 ஈக்குவலண்ட்டாக இருக்குது. நம்பர் 1 உள்ளதுலே லோயஸ்ட்டு அதுதான். அப்போது ஒய் ஆக்சிஸ் படி என்ன அதிகமாக இருக்குது? P3 அண்ட் P4. ஆல்ரெடி P3 விச் இஸ் ஈக்குவல் டு P4. அப்போ மேக்ஸிமம் ப்ரெஷருங்கிறது எதில் இருக்கும்? P4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் இங்கே 68 இருக்கும், 68 பார் இருக்கும்னா தட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு P3 இல்லையா? ஆல்ரெடி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. when P4 which is equal to 68, that wise P3 is also 68, ரைட்டுங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம், காமனாக P3 equal to P4 68 பார்னு போட்டாச்சு. ஸோ கிவன் டேட்டா போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டயக்ராமை கிளியராக வரையணும். அதே போல் V1ஓட பொசிஷன் எங்கே இருக்குது, V2ஓட பொசிஷன் எங்கே இருக்குது, இதுக்கு நடுப்புற இந்த V4 எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட சம் போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் pressure at all salient points, pressure and temperature PVT போட்டாச்சா? 1 2 3 4 5. இந்த கோடு எடுத்தோடனே நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இங்கே PV டயக்ராம் முதல்ல போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அழகாக ட்ரா பண்ணிக்கங்க. நான் அசிங்கமாக தான் பண்ணியிருக்கேன், டோன்ட் ஒரி அபவுட் தட். நீங்கள் பென்சிலை வச்சு அழகாக பண்ணிக்கங்க, கோடு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ we are going to solve. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆரம்பம் 1வது ப்ராசஸ்லேருந்து 2வது ப்ராசஸ்க்கு போகுது, ரைட்டா? தட் இஸ் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். PVT ரிலேஷன்ஷிப் படி P2 divided by P1 which is equal to V1 divided by V2 power of gamma. இப்படி போடுறதா இருந்தால் P1 இருக்குது, P3 P4 நம்ம கிவன் டேட்டாவில் இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது. எனக்கு வேல்யூ ஆஃப் P2 தெரியாது, P1 இருக்குது 1 பார், V1ஓட வேல்யூ தெரியாது, V2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ we have to find மொத்தம் இருக்கிற வேல்யூஸ்லேயே நமக்கு 1 மட்டும்தான் தெரியும், மீதி 3 unknown இருக்குது. ஸோ how will we find these values? First of all find the value of V1, at least volume 1. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா P1ம் T1ம் இருக்குது. the relationship P1 V1 equal to RT1.
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV which is equal to RT அல்லவா, அந்த ஈக்குவேஷனை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். வரும்போது V1 which is equal to R into T1 divided by P1 அப்படின்னு இந்த P1 பாட்டமுக்கு போகும். The value of R which is 287, அது என்ன காரணம், R which is equal to CP minus CV, that is 1005 minus 2718. இதை போட்டிங்கன்னா you will get the value of 287 joule per kg. அந்த வேல்யூவோட டெம்பரேச்சர் 1 90 டிகிரிங்கிறது 90 + 273 போட்டால் 363 கெல்வின் இன்ட்டு 363 டிவைடட் பை 1 இன்ட்டு 10 to the power of 5. ஏன்னா 1 பார் என்பது 1 இன்ட்டு 10 to the power of 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சில சமயங்களில் 1 பார்னு சொல்லும்போது 1.03125 இன்ட்டு 10 to the power of 5ன்னு நீங்கள் போடலாம். ஏன்னா உங்ககிட்ட கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட வேண்டியதான், அதை பற்றி இல்லை. நான் பேசிக்காக ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால நான் டேரெக்டாக அதை 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது ஒரு 300, இது ஒரு 400, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200. 12 இன்ட்டு 10 to the power of 4 அப்படிங்கிற மாதிரி வரும். அதை டிவைட் பண்ணும்போது ஐ காட் 1.04 மீட்டர் கியூப். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, when the value of V1 which is equal to 1.04, V1 is already equal to V5. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டேரெக்டாக பாக்ஸில் இந்த 1.04ங்கிறத எழுதிடணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயமாக கிடைக்க போகுது. எப்படி கிடைக்க போகுது, the next thing compression ratio. அதனோட ஃபார்முலா என்ன, V1 by V2. V1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, then we can find the value of V2. correct? So that is what we are doing. RKங்கிறது V1 by V2. V1 உடைய மதிப்பு 1.04 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதோ இந்த இடத்துல கண்டுபிடிச்ச வேல்யூ. then divided by V2. V2 மேலேயும் 9.2 கீழேயும் போச்சுன்னா the division value is 0.11. இந்த 0.11ங்கிறது V2 when the value of செகண்ட் ப்ராசஸ்லேருந்து மூணாவது ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கிறதுனால V2 உடைய மதிப்பு 0.11 தான் இப்போ V3க்கு வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வேல்யூ இங்கேயும் மேலே ஒரு 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. வாட் யூ ஹேவ் டு டூ, தி ப்ராசஸ் இஸ் கண்டினியூட். பொறுமையாக நம்ம அந்த ப்ராசஸை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹவ், த நெக்ஸ்ட் ஒன், தி ப்ராசஸ் 1 to 2. நம்ம இன்னும் செகண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே போகலை, 2 3 1 2 3க்குள்ளேயே நம்ம இருக்கோம். எதற்காக, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய P2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், T2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. ஸோ வாட் வி ஆர் டூயிங், கம்ப்ரெஷன் ரேஷியோவில் இருக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, P2 by P1 which is equal to V1 divided by V2 power of gamma. இதில் V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சாச்சு, P1 சம்மில் இருக்குது. இப்போ we can find the value of P2 from this formula. Likewise T2 ஃபார்முலாலையும் T1ஓட வேல்யூ இருக்குது, V1 கண்டுபிடிச்சிட்டோம், V2 கண்டுபிடிச்சிட்டோம், பவர் ஆஃப் gamma -1. what is the value of gamma, இங்கே சம்மில் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஐ எம் டேக்கிங் gamma which is equal to 1.4. எடுக்கும்போது this value become power of 1.4. இங்கே 1.4 minus 1ன்னு போடும்போது பவர் ஆஃப் 0.4. பவருக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. சில இடங்களில் பவர் போட்டு ப்ராக்கெட் போட்டு 1 divided by 1.4 அப்படிலாம் வரும். அப்போ நான் உங்களுக்கு கால்குலேட்டர் பேசிக்ஸையும் சொல்லிடுறேன், அதன்படி சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? then the value of P1 is multiplied, the value of T1 is multiplied here. இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் V1 by V2 போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ரெஷன் ரேஷியோ V1 by V2 தான் மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த 9.2வே பவர் ஆஃப் 1/4, இங்கே 9.2 பவர் ஆஃப் 0.4 போட்டிங்கன்னா the value of pressure 1 is 1 bar, the value of T1 is 363. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 22 பாரும் 882 ஃபார் P2 and T2. இதை நான் P2 கிட்டையும் T2 கிட்டையும் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா ப்ராசஸ் 1லேருந்து 2க்குள்ளே போகிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்ன, ப்ராசஸ் 2 3, அதை மறுபடியும் கம்பேர் பண்ணோம்னா ஆல்ரெடி P3 இஸ் தேர், V2 V3 இருக்குது. நம்ம கரெக்டாக T3 மட்டும் இந்த ப்ராசஸில் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ பை மீன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் 2 to 3, V2 which is equal to V3, T2 by P3 equal to T2 by T3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய T3 மேலையும் P2 கீழே பாட்டம்லேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா this becomes T3 which is equal to this values of T2 into P3 மேலே divided by P2 அப்படிங்கிறதும் அதோட மல்டிப்ளைடு விட்டு 3 இப்படி போட்டிங்கன்னா the value of T2ங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 882. the value of P3 by P2 நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாலே 68 இருக்குது P3, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டிவைடட் பை வேல்யூ ஆஃப் P2 22 போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது. அழகாக அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 3 66, 3800 2400க்கு மேலே தான் வரும். கரெக்டாக கால்குலேட்டரில் போட்டால் 2726. அப்போ 3 ஸ்டேஜை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1லேருந்து 2, 2லேருந்து 3. இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஆல் தி பிவிடி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சாயிடுச்சா. இப்போ நம்ம 4ல் 1 2 3 4 இவ்வளோ தான், இதை கண்டுபிடிச்சா போதும்.
மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குயிக்காக வந்துட்டோம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வேல்யூஸும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஒரு பேப்பர் எடுத்து அழகாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் சால்வ் பண்ணும்போது. கிவன் டேட்டாவை மறக்காமல், இது ரெண்டுத்தையும் மறக்காமல் நடுப்புற மட்டும் ஸ்பேஸில் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ க்ளோஸ் லுக். அடுத்ததாக ப்ராசஸ் 2, 3, 3, 4 ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதனால் சார் கம்பைன் பண்ணுறேன்? எனக்கு வேல்யூஸில் எனக்கு T3 இந்த வேல்யூஸ் இல்லை, இது கிடைக்கல, 3வது வேல்யூ இல்லை, 4வது வேல்யூ 4 இல்லையா. இப்போ நான் எப்படி கால் பண்ணலான்னா, த வேல்யூ ஆஃப் டோட்டல் ஹீட் சப்ளைடு 2, 3 வரைக்கும் ஓகே, 3லேருந்து 4ல் P3 which is equal to P4 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா V3 by T3 which is equal to V4 divided by T4. இதில் எத்தனை வேல்யூஸ் நமக்கு இருக்குது? V3 அவைலபிள், V4 கிடையாது, T4 நாட் அவைலபிள், T3 மட்டும் இருக்குது. ஸோ எனக்கு 2 வேல்யூஸ் இல்லைங்கும் போதே என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியாது? வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும்? 3 to 4ஓட ஸ்டெப்பே ரூல்ட் அவுட். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் சம்மு மூவே ஆகாது. மூவ் ஆகாத கண்டிஷனில் தான் என்ன பண்ணுறோம், கிவன் டேட்டாவில் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது QS 1750 கிலோ ஜூல் அப்படிங்கிறது இருக்குது. கிலோ என்பது 10 to the power of 3 இதெல்லாம் வச்சுருக்கோம். சிவியுடைய மதிப்பு 718, தட் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் ஹீட் சப்ளைடு QS1 ப்ளஸ் த வேல்யூ ஆஃப் ஹீட் சப்ளைடு QS2. QS1ங்கிறது என்ன? மாஸ் இன்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு T3 மைனஸ் T2. இங்கே ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் M இன்ட்டு CP இன்ட்டு T4 மைனஸ் T3. கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சா? சிவி சிபி, சிவியோட மதிப்பு 718, T3 T3 நம்ம கண்டுபிடிச்சோம். சிபியோடைய வேல்யூ 1005, T4ஓட வேல்யூ தான் இல்லையே, எப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்? கண்டுபிடிக்காத வரைக்கும் அது T4 ஆகவே இருக்கட்டும். மைனஸ் T3ஓட மதிப்பு 2726 அந்த வேல்யூஸ் போடுறோம். அப்போ மொத்தமாக இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அன்னோன் இந்த T4 மட்டும்தான். அப்போ என்ன செய்யலாம்? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி எல்லா ஸ்டஃப்பும் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1900 வரும். அதோட 718 மல்டிப்ளை பண்ணி அதை மைனஸ் பண்ணி அகைன் இதை 1000ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 3149 கெல்வின். பிகாஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் கேல்குலேட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் நான் போயிருப்பேன். அதனால் நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதன்படி 3149. ஸோ ஐ காட் தி வேல்யூ ஆஃப் 3149 ஃபார் T4. இப்போ எனக்கு கிடச்சிச்சு. மீதி ரிமைனிங் வேல்யூஸ் T5, V4 அண்ட் தென் P5, T5 இந்த 3 வேல்யூஸ் மட்டும் கிடைக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாமா? எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நவ் வி கெட் V3 by V4, T3 by T4. இந்த வேல்யூஸில் எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூஸ் என்னென்ன இருக்குது? V3 ஃபவுண்ட் அவுட், V4 கண்டுபிடிக்கணும், T3 கண்டுபிடிச்சாச்சு, T4 கண்டுபிடிச்சாச்சு. த வேல்யூ ஆஃப் T4 3140, T3 2726. இதை டிவைட் பண்ணி V3 is getting multiplied பண்ணும்போது 0.12. ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் ஃபவுண்ட் தி வேல்யூ ஆஃப் 0.12. இன்னும் பாக்கி இருக்கக்கூடியது P5, V5 மட்டும்தான். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் 4லேருந்து 5 இருக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். P5 டிவைடட் பை P4 which is equal to V4 divided by V5 power of gamma அப்படின்னு போட்டிங்கன்னா do we have the value of P5? No. But P4 68 இருக்கு. V4 அப்படின்னு சொல்லும்போது 0.12 இப்போ தான் அதை கண்டுபிடிச்சோம். V5 that is 1.04. The value of gamma equal to 1.4. அப்போ ப்ராபபிளாக என்ன பண்ணலாம்? We can find the value of P5. Likewise T5 divided by T4 that's equal to V4 divided by V5 power of gamma minus 1. இந்த ஆர்டரில் எடுக்கும்போது we don't know the value of T5 but T4 available. V4 0.12, V5 1.04. இதை எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we can find the values of P5 and T5. கரெக்டாக? ஸோ அதன்படி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் T4 into values, P4 into multiplication, substitution, direct substitution எடுத்து போடும்போது we will get the value of 1327. ப்ரெஷரோட வேல்யூ 3.3 பார். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்? மொத்தம் 15 ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட சம்மு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு பார்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. பட் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரும் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. ஏன்னா இதில் கண்டுபிடிக்கிற இந்த டாஸ்க் தான் நமக்கு ரொம்ப மேண்டேட், தவிர மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஸோ எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus QR divided by QS.
ஹீட் ரிஜெக்டட் இந்த பக்கம் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். வால்யூம் கான்ஸ்டன்ட் இருக்கா? m into cv into T5 minus T1. Likewise supplied இந்த இடத்துல pressure கான்ஸ்டன்ட்டாக இருக்கா? mcp into T3 minus T4 minus T3. இங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கா? mcv into T3 minus T2. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cv cancels. cv divided by cp that is equal to gamma. அந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி 1 2 3 4 5 எல்லா வேல்யூஸும் நமக்கு அவைலபிளாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஜஸ்ட்டு அப்படியே அந்த வேல்யூஸை கால்குலேட்டரில் போட்டு கடன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 964. மேலே பாட்டமில் இருக்கக்கூடிய 2700, இது ஒரு 1900 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 இன்ட்டு 1.4ன்னு போட்டால் கிட்டத்தட்ட 592, 1844. இதை நம்ம ஆட் பண்ணும்போது 2300 சொச்சம் வரும். டிவைடட் பை 964 டிவைடட் பை சம்திங். அப்போது 1/2 1/3 அந்த மாதிரி ஏதோ வேல்யூஸு எனக்கு வரும்போது காட் த வேல்யூ ஆஃப் 0.4. 1 minus 0.4 which is equal to 0.6. ஏன்னா இந்த 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்கா, அதை மைனஸ் பண்ணும்போது 0.6. 0.6னா எவ்வளோ பர்சன்டேஜ்? இன்ட்டு 100 போட்டிங்கன்னா you will get the percentage of 60%. So that's the answer. The efficiency is 60% அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது. சரியா? அடுத்ததாக மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். அது கண்டுபிடிக்கிறதும் ஒரு சின்ன ப்ராசஸ் தான். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் which is equal to QS minus QR divided by V1 minus V2. ஹீட் சப்ளைடுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, சிவியோட ஃபார்முலா, அப்புறம் T4 minus T3, இங்கே சிபியோட ஃபார்முலா, அதெல்லாம் எதுவும் கொண்டு வர வேணாம். ஏன்னா தி ஓவரால் ஹீட் சப்ளைட் இஸ் ஆல்ரெடி கிவன் 1750. அந்த வேல்யூ இருக்கா, அதை டைரெக்டாக இன்ட்டு 10⁻³ போட்டால் போதும். ஹீட் ரிஜெக்டடுக்கு மட்டும் என்ன செய்யணும், இட் இஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறதுனால mCV T5 minus T1. நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த எம்மோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாமலே இருப்போம். என்ன காரணம்னா அவங்க per kg ஆஃப் ஏர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன அர்த்தம், எம்மோட வேல்யூ 1 kg நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 1ங்கிறதுல மதிப்பு கிடையாதுங்கிறதுனால டைரெக்டாக அந்த எம்மை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக ஆன்சரை எடுத்துக்கிட்டு போயிடுறோம். இதை 1ன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியதான். ஒருவேளை எம்மோட வேல்யூ 22 kg அப்படின்னா அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொடுக்கலல்ல, அப்போ யூ ஹாவ் டு டேக் 1 kg. இல்லைனா இங்கே கொடுத்துருப்பாங்க per kg ஆஃப் ஏருங்கிற மென்ஷனிங் வேர்டு இருக்கும். அதன்படி m which is equal to 1 kg அப்படிங்கிறத நம்மளாக புரிஞ்சுக்கணும். சரியா? அதன்படி அதனால தான் இங்கே எம்மோட வேல்யூவே இருக்காது. சிவியோட வேல்யூ 718 இன்ட்டு T5 மைனஸ் T1 போடும்போது 692 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ரைட்டா? இதை டைரெக்டாக இப்போ சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் QS அண்ட் திஸ் இஸ் யுவர் QR. ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 900 சொச்சம் வரும். ஏன்னா 1700 அப்போ 1050 சொச்சம் வரும். டிவைடட் பை 1.04 மைனஸ் 0.11, அதாவது த வேல்யூ ஆஃப் V1 மைனஸ் V2 0.9 சம்திங் வரும். டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இன்ட்டு 10⁻³ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை டிவைட் பண்ணும்போது 1137 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், 1137 கிலோ பாஸ்கல் அப்படின்னு எழுதலாம். அல்லது 1.13 மெகா பாஸ்கல் அப்படின்னு எழுதலாம். மெகானா 10⁻6, கிலோனா 10⁻³ அல்லவா? இப்படி எழுதலாம். அல்லது 1.13 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். இதை பார்லேயே நான் குறிப்பிட்டுக்கிறேன் சார் அப்படின்னா 11.3 இன்ட்டு 10⁻5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் நத்திங் லைக் 11.3 பார். இப்படியும் நீங்கள் இதை குறிப்பிடலாம். ஸோ இதில் எத்தனை ஆர்டரில் வேணாலும் கிலோ பாஸ்கலில் குறிப்பிடலாம். மெகா பாஸ்கல், 10⁻6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயரு, 10⁻5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயரு, பாரு 1 2 3 4 5 6 6 வகையை நீங்கள் குறிப்பிடலாம். அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. உங்களுக்கு நேரம் இருந்தால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பொறுமையாக கூட எழுதலாம். இல்லை சார் எனக்கு இருக்கிறதுக்கே டைம் சுத்தமாக பத்தலைன்னா வந்த வேல்யூவை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், ஸோ தட் இஸ் யுவர் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை அழகாக எடுத்து எழுதி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கணும். மேபி இதிலலாம் இவ்வளோ வேல்யூஸ் வருது சார், நான் 5-10 மிஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது ப்ராப்ளமே கிடையாது. எந்த இடத்துல பீக் வேல்யூஸ் வரும், எந்த இடத்துல லோயஸ்ட் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது பேப்பரை வேல்யூட் பண்ணுற எங்களுக்கு தெரியும்.
ஸோ எந்த இடத்துல கம்மியாக இருக்கும், எந்த இடத்துல அதிகமாக போகும், இது இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போய் அதுக்கப்புறமா டிக்ரீஸிங் எவ்வளோ பர்சன்டேஜில் ஆகும், இது எல்லாமே சம் சால்வ் பண்ணுற எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது கரெக்டாக பேப்பர் திருத்துறவங்க பார்த்து பண்ணிடுவோம். ஸோ ரிசல்ட்டு கரெக்டாக ப்ளாட் பண்ணிவிட்டு எஃபிஷியன்சி 60%, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் தட் இஸ் 11.3 பார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது போல் 6 வகையாக இந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரை குறிப்பிடலாம். அதில் ஏதாவது ஒரு வகையை கரெக்டாக எழுதி யூனிட்டை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்பு. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸுங்கிறது உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான், நிறையா இருக்கும். ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபார்முலாஸ் பட் லாட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ். ஒரு கிராஃப் போடணும், கிராஃப்லேருந்து அந்த 15 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறத்துலேருந்து அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை 1 by 1 கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டைம் சுத்தமாக இருக்காது. ஒரு 10லேருந்து 20 ப்ராப்ளம்ஸ் நீங்களே உட்காந்து தனிப்பட்ட வகையில் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது கன்செப்ஷுவலாக அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இருக்கிற சம்ஸையாவது அட்லீஸ்ட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்தில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 68ன்னு கொடுத்த இடத்த 75ன்னு வச்சுக்கோங்க. வேல்யூஸை சின்ன சின்ன வேல்யூஸை P1 = 1 பார்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில், அதை 2 பார்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் டெம்பரேச்சர் 1 இங்கே 90 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் 27 டிகிரி செல்சியஸ்னு போட்டிங்கன்னா 300 கெல்வின்னு வருமே. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சொல்கிறது எல்லாமே நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது. இதே கொஸ்டினில் 1 பார் 300 கெல்வினுக்கெலாம் நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண தான் போகிறேன். ஒரு கொஸ்டின் எடுத்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி ரெக்வயர்ட் டேட்டா, இப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ இங்கே 9.2 இருக்குது. ஒய் நாட் இட் இஸ் 16, ஒரு 16ன்னு நான் கொடுத்து பார்க்கலாமே. கொடுத்து அதுக்கு வந்தால் என்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் சேஞ்சஸ் வருது, இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். லைக்வைஸ் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆன் தி வே. கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். யூனிட் நம்பர் 1 வேறு போயிடுச்சா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் யூனிட் 2க்குள்ளே போனால் நல்லா இருக்காது. ஸ்டார்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி நல்ல ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்த யூனிட்ஸ்லாம் இந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறத நம்புவோமாக. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.